ஸோ காலை வணக்கம் எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்னைக்குலேருந்து நம்மளோட பிடிசி ஸ்டார்ட் ஆகிறது, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். ஸோ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம். நம்மளோட ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். அதுதான் நம்மளோட ஊர், அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். இப்போ இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனோம்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு நம்மள்ட்ட பல வழிகள் இருக்கு. நேற்று திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க ஆமை மேலே ஏறி வந்திருக்கலாம், எரும மாடு மேலே ஏறி வந்திருக்கலாம், ஸ்கூட்டர் மேலே ஏறி வந்திருக்கலாம், பைக் மேலே ஏறி வந்திருக்கலாம், கார் மேலே ஏறி வந்திருக்கலாம், இல்லை ட்ரக்ல வந்திருக்கலாம், பஸ்ஸில் வந்திருக்கலாம், ஃப்ளைட்டில் வந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வேண்டிய நெசசிட்டி, அவசரம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வண்டி சூழலை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ பிடிசி அது மாதிரி தான். இந்த உணவை வந்து நம்ம லைஃப் டைம் எடுத்துக்கணுமா? அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா தாராளமாக ஈஸினஸுக்கு, கம்ஃபர்டபுள்னஸுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு நல்ல உணவாக எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு, உங்களோட ஐடியல் வெயிட், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு நீங்கள் வரணும்னா இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் நீங்கள் இருக்கணும். இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கிறது மோட்டிவேஷன், ரெண்டாவது பக்கம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து, மூணாவது நமக்கு கிடைக்கிறது நம்ம ஐடியல் வெயிட்டில் போகிறதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் அண்ட் ஸ்பீடாக போகலாம். இமேஜின் பண்ணுங்க, எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க வந்து ஷேக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து 10 மாசம், 12 மாசம், 20 மாசம், 30 மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸோ, உங்களோட ஐடியல் வெயிட்டோ, இல்லை உங்களோட லட்சம், உங்களோட கோல், அதை அச்சீவ் பண்ணாம இதை எடுத்துருந்தீங்கன்னா அந்த செலவு வந்து உங்களுக்கு ஒரு பாரமா தோணும். ஆனா அதுவே நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா தோணும். கரெக்டா? ஸோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றது தான் இந்த பிடிசி, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். இதுல என்னன்னா 21 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் நாளைக்கு இங்கே வந்துட்டு சிஸ்டத்தில் நின்று, நம்மளோட இந்த மெஷினில் நின்று ப்ராப்பராக கனடா ஸ்கேனில் பேராமீட்டர் எடுத்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த பிடிசியில் 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து வர்ச்சுவல்ல, அதாவது வெரி ஊர்லேருந்து வெயிட் வீடியோ அப்டேட் பண்ணி அனுப்புறவங்களுக்கு. ரெண்டாவது கேட்டகரி பிசிக்கல் கேட்டகரி. பிசிக்கல் கேட்டகரினா இங்கே வந்து கிளப்லேருந்து வந்து விசிட் பண்ணி வீடியோ எடுத்து பண்றது. இந்த 2 கேட்டகரிக்கு பிரைசஸ் டிஃபரெண்ட். பிசிக்கல் கேட்டகரியில இருக்கிறவங்க வின்னரா வராங்கன்னா 10,000 to 12,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. செகண்ட் பிரைஸ் 7,000 to 9,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. தேர்ட் பிரைஸ் வந்து 4,000 to 5,000, 6,000 வரையிலும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபோர்த் பிரைஸ் கூட கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல. இது பிசிக்கலுக்கு. வர்ச்சுவல்ல இருக்கிறவங்க, வீடியோ அனுப்புறவங்களுக்கு இது வந்து சப்ளிமெண்ட் மூலமா கிடைச்சிருக்கு. அதாவது அதே கிஃப்ட் அமௌண்ட் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸா கொடுத்துருக்கோம், இல்லை ப்ராடக்டா கொடுத்துருக்கோம், அவைலபிள் நியூட்ரிஷன். ஸோ இன்னைக்கு இந்த பிடிசி வர்ச்சுவலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பிடிசியில் இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில இங்கே வந்துட்டு கிளப்ல வந்துட்டு தன்னோட வெயிட் வீடியோ கொடுக்கணும். எவ்ரி சனிக்கிழமை இங்கே வந்து வெயிட் வீடியோ எடுக்கணும். இந்த வாரத்துலேருந்து அடுத்த வாரம் வெயிட் லாஸ் நடந்தது. அடுத்த வாரம் வெயிட் எடுக்கும்போது அது வெயிட் லாஸ் கிலோஸ் இருக்கிறவங்களுக்கு வீக்லி ரெகக்னிஷன் செஷன்ல பண்ணுவோம், கிளப்ல பண்ணுவோம். 3வது வாரம் முடிச்ச உடனே முதல் நாள் கடைசி நாளுக்கு நடுவில் இருக்கிற வெயிட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அந்த வெயிட் டிஃபரன்ஸை டிவைடட் பை ஸ்டார்டிங் வெயிட் பண்ணிட்டு பர்சன்டேஜ்ல யார் வின்னரோ அவர் ஜெயிப்பார். சரியா? இன்னைக்கு என்னோட வெயிட் 108.8 வச்சுக்கோங்க. இன்னைக்குலேருந்து நான் வந்து 103க்கு வந்துடுறேன்னா 103 மைனஸ் 108.8னா எவ்வளோ ஆச்சு? 5.8 கிலோ. இந்த 5.8 கிலோ டிவைடட் பை 108.8, அதுதான் என்னோட பர்சன்டேஜ். ஓகே, 108.8ல இது எவ்வளோ கம்மியா இருக்கு, அதுதான் பர்சன்டேஜ். புரிஞ்சுதா? அதுதான் என்னோட இந்த வெயிட், ஸ்டார்டிங் வெயிட். ஸ்டார்டிங் வெயிட் மைனஸ் வெயிட் லாஸ் டன் டிவைடட் பை ஸ்டார்டிங் வெயிட். ஓகே, டோட்டல் வெயிட் லாஸ் டன் டிவைடட் பை ஸ்டார்டிங் வெயிட் தான் ஃபார்முலா. எதுக்கு இந்த ஃபார்முலா? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான வெயிட் லாஸ்ல இருக்காங்க. இப்போ விஜய் இருக்கார், நான் இருக்கேன். இப்போ என்ன மாதிரி இப்போ பிரதீப் இருக்கார். பிரதீப் பாருங்க 22 நாள்ல 10.1 கிலோ கம்மியாக இருக்காரு. அவர் வரல இப்போ வருவாரு. 22 நாள்ல 10 கிலோ கம்மியாக இருக்காரு. அவர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணார். உங்களுக்கு நீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்க. ரீஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், டக்குனு வெயிட் லாஸ் ஆகும். ஆனா குறிப்பிட்ட அமௌண்ட் வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஹையர் பிஎம்ஆர், ஹையர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு 10 கிலோலாம் கம்மினா தான் அந்த பர்சன்டேஜே தெரியும். ஆனா
60 70 கிலோ 80 கிலோக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணாலே பர்சன்டேஜ் கண்ணா பின்னா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுல உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறது என்னன்னா, காலம்பரத்தை ஃபிட்டவர் டெய்லி காலம்பரம் அட்டென்ட் பண்ணீங்கன்னா இந்த 23 மினிட்ஸ் ஆக்டிவிட்டில உடம்பு கிளியர் ஆயிடும். சாயங்காலம் பிடிசி வீடியோ, அதாவது வெயிட் லாஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஒர்க் அவுட் 5லேருந்து 5:30 வரலையும் ஜூம்ல நடக்கிறது. அதை நீங்க பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கடைபிடிக்கணும். ஃபுட் பிளேட் ரெகுலரா போடணும். ஷேக் வீடியோ, அப்ரெஷ் போட்டோ, இப்போ நம்மளோட இந்த வெயிட் லாஸ் வீடியோஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ண பிறகு யார் வீடியோ வித் டைம் ஸ்டாம்ப் அப்டேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த 21 நாளோட வீடியோ வந்து அப்டேட் பண்ணோம். 21 நாள்ல 3 வாரம் தான், அதாவது சனிக்கிழமை அதுதான் வீடியோ அப்டேட் பண்ணோம். கடைசியில உங்களுக்கு இதுல வின்னர் வந்து டிசைட் பண்ணி வெளியில எடுப்பாங்க. அதாவது யார் லான்ச்ல அவங்களுக்கு ஸ்டேஜ் ரெகக்னிஷன், ஸ்டேஜில் வச்சு மரியாதையோட அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது. ஓகே, ஸோ கட்டாயமா இதுல வந்து ஃபுட் பிளேட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அவசியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து கரெக்டான போர்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கணும். சாப்பாடு, உங்களோட ஃபுட் பிளேட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நீங்க உங்க இலக்கை சீக்கிரம் அடையலாம். ஸோ இது வந்து உங்களோட கோலை அட்டைன் பண்ணணும்னால ஒரு சின்ன விஷயம் தான் இந்த பிடிசி. ஆனா இது நம்ம கோலை பல பேருக்கு சீக்கிரமா அட்டைன் பண்ணணும்னால ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே, அண்ட் நமக்கு இந்த ஒரு மோட்டிவேஷனாக கிடைக்கிறது, நம்ம கொடுக்குற 1000 rupees நம்மள மாதிரி ஒரு 40 பேர் கொடுக்குறாங்க. அந்த 40,000 50,000 என்ன வருதோ அது ப்ரைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ மொத்தத்தில் பார்க்க போனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் விச் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ கேஷ் கிஃப்ட் ஆர் சப்ளிமெண்ட் கிஃப்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். எல்லாருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாலோ பண்ணலாம். ஃபுட் பேட்டர்ன் உங்கள் கோச்சஸ் உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணுவாங்க. உங்கள் பிஎம்ஆருக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சாப்பாடு ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக ஒரு டயட் பிளான் கொடுப்பான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பசி எடுக்கிறது எக்ஸ்ட்ரானா என்ன பண்ணால் அதுவும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆமாம், கட்டாயமாக ஷேக், மீல் ஷேக், காலம்பர ஷேக்கு, மதியம் ஃபுட்டு, ராத்திரி ஷேக்கு, சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கணும். ஹலோ கான்சென்ட்ரேட் ஆக்டிவேட் இருந்ததுன்னா ரிசல்ட் சீக்கிரம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.